ஹாய், நம்ம டுடே பார்க்க போகிற கிளாஸ் என்னென்னா ஃப்ளாரல் பஞ்சஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டே 5 கிளாஸ். இப்போது ஃப்ளாரல் பஞ்சஸ்னால் என்னதுன்னா ஒரு 3 to 4 ஃப்ளார்ஸ் வந்து எல்லாம் கம்பைன் ஆகி இருக்கிறது தான் ஃப்ளாரல் பஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு ஃப்ளார்ஸ் மட்டும் ஃபுல் லேஅவுட் வந்து தெரியும். ரிமைனிங் ஃப்ளார்ஸ் எல்லாமே ஆஃப் லேஅவுட் மாதிரி தான் தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். சிம்பிள் ஃப்ளார்ஸ் எடுத்துக்கிறேன். சின்ன பெட்டல்ஸாக இருக்கவே நான் வந்து இதை என்ன பண்ண போகிறேன்னா டபுள் லேயராக க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். நம்ம இப்போது செகண்ட் ஃப்ளார்ஸ் வரையக்குள்ளே இந்த சென்டர் ஃப்ளார்ஸ்க்கு ரைட்டோ லெஃப்ட்டோ ஏதாவது ஒரு சைட் ட்ரா பண்ணிக்கலாம். தேர்ட் ஃப்ளார்ஸ் வந்து இந்த 2 ஃப்ளார்ஸ்க்கும் சென்டராக வந்து ட்ரா இப்படி ட்ரா பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளாரல் பஞ்சஸ்ன்றது அழகாக தெரியும். இந்த ஃப்ளாரல் பஞ்சஸ் இப்போது ஃப்ளார்ஸ் மட்டும் வரைஞ்சிட்டோம். இதுக்கு நம்ம லீஃப் கொடுக்கலாம், வேறு ஏதாவது குட்டி குட்டி பேட்டர்ன்ஸும் ஆன் பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஃப்ளாரல் பஞ்சஸ்லாம் வந்து எங்கே கொடுக்கலான்றதை ஃப்யூச்சர்ஸ் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ வந்து உங்களுக்கு எப்படி டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணலாம், இப்போது டே பை டே சொல்லித்தர எல்லா கிளாஸ் டிசைன்ஸுமே உங்களுக்கு எங்கெங்கே எப்படி போடணும், எப்படி போட்டால் நல்லாயிருக்கும், எப்படி போட்டால் நல்லா இருக்காதுன்றதையும் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். ஸோ நீங்கள் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்கள் டே பை டே பார்க்கக்குள்ள தான் நான் இன்பிட்வீனில் நிறைய டிப்ஸு ட்ரிக்ஸ்லாம் சொல்லக்குள்ள உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நார்மல் ஃப்ளார்ஸ் பார்த்தோம். இப்போது கல்ஃப் ஃப்ளார்ஸ்லாம் போடக்குள்ள அது எப்படி நம்ம ஃப்ளாரல் பஞ்சஸாக க்ரியேட் பண்ணலான்றதை நான் இதில் கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம ஃபில்லிங்ஸ் மாதிரி கொடுப்போம் கல்ஃப் ஃப்ளார்ஸில். அதில் நம்ம எப்படி இன்னொரு ஃப்ளார்ஸ் வந்து ஆன் பண்ணக்குள்ள எந்த ஒரு மர்ஜும் ஆகாமல் க்ரியேட் பண்ணலான்றதை நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. ஸோ நீங்கள் இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எல்லா டிசைன்ஸும் கல்ஃப் ஃப்ளார்ஸ்க்கு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போது ஒரு ஃப்ளார்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா அந்த ஃப்ளார்ஸோட அவுட்டர் வந்து ஒரு தின் லேயராக வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃப்ளார்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். இப்படி தான் கல்ஃப் ஃப்ளார்ஸ் என்ன மாதிரி கல்ஃப் ஃப்ளார்ஸாக இருந்தாலும் அதை வந்து பஞ்சஸாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இது தான் வந்து இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணணும். இப்படி க்ரியேட் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளார்ஸும் வந்து ஒரு கரெக்டான ஃபினிஷிங்கில் தெரியும். இல்லைன்னா ஃபஸ்ட்டு போடக்குள்ளே கிளியராக இருக்கும், அதுக்கப்புறம் மர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஷேடிங்ஸ் கொடுக்கறதுனால மர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா கிளியராக இருக்கும் ஃப்ளாரல் பஞ்சஸ் கல்ஃப் ஃப்ளார்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் நார்மல் ஃப்ளார்ஸ்லேயும் இந்த மாதிரி கொடுக்கலாம், அதுவும் கொஞ்சம் யூனிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் வந்து ஃப்ளாரல் பஞ்சஸ் தான் வந்து க்ரியேட் பண்ணி காட்டியிருப்பேன். கொஞ்சம் மீடியமாக இருக்கிற டிசைன்ஸும். நீங்கள் ஃப்ளாரல் கிளாஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் புதுசாகவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ளார்ஸ் வச்சு மட்டும் நான் க்ரியேட் பண்ணி காட்டியிருப்பேன் இந்த வீடியோவில். எப்படி க்ரியேட் பண்ணுறன்றதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி ஃப்ளார்ஸ் வச்சியும் க்ரியேட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸும் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறதுக்கும் வரும். ஈஸியாக நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இப்போ சடனாக ஒரு கிளைண்ட் வந்து கேட்குறாங்க, டிசைன்ஸ் நீங்களே க்ரியேட் பண்ணி கொடுங்க, எதுவுமே டிசைன்ஸை காட்டாமன்றாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இதை லேர்ன் பண்ணாலே ஒரு ஃப்ளார்ஸ் வச்சு ஒரு டிசைன்ஸ், ஒரு கையில் ஃபுல் டிசைன்ஸுமே நம்ம க்ரியேட் பண்ணலாம். அது வந்து நான் ஃப்யூச்சர் கிளாஸில் எப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லுவேன். ஸோ டெய்லியும் நான் போடுற வீடியோ வச்சு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி லோட்டஸ் மட்டும் நம்ம பாதி பாதியாக போட முடியாது. ஸோ நம்ம ஃபுல்லாக தான் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ லோட்டஸை வந்து எப்படி நம்ம ஃப்ளாரல் பஞ்சஸாக க்ரியேட் பண்ணலான்றதை இதில் கொஞ்சம் கிளியராக இருக்கும், பார்த்துக்கோங்க.
இது வரைக்கும் போட்ட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு தெரியும். ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, கிளியராக இருக்குது, நான் இதை பார்த்து தான் வந்து லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு. சூப்பர். டெய்லியுமே லேர்ன் பண்ணுங்கள், நல்லா கற்றுக்கோங்க. நான் டீச் பண்ணுற எல்லா டிசைன்ஸுமே ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் தான். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு கிளியராக வர ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனே ரொம்ப கிளியராலாம் வரும்னு நான் சொல்ல மாட்டேன். எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லா டிசைனுமே கிளியராக வரும். அதுக்கப்புறம் ஸ்பீடும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறது பாருங்கள். எல்லா இடத்தையுமே இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்கானிக் கோன்னால் உங்களுக்கு ஃப்ளோ வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நார்மல் கடையில் விற்கிற கோனை கம்பேர் பண்ணக்குள்ள ஆர்கானிக் கோனில் நம்மளுக்கு ஈஸியாக ட்ரா பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வந்து ஒரு நியூ கான்செப்ட் டிசைன்ஸில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளவர் கிளாஸ் எல்லாமே கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.